வந்துட்டேன் மாப்பிள்ள ரஜினி மாமா வந்துட்டேன். கரூர் சின்ன மாமா வேலையை அவர் வெளியே போயிருந்தேன். நீ அடிக்கடி இப்படி போக வேண்டியது வரும். இனிமேல் லைவ் வந்து இவங்க தான் நடத்த போறாங்க. நான் தான் நடத்துவேன். கரூர் மாமா வந்து விட்டார். ஆமாம் மாப்பிள்ள வந்துட்டேன். தேவி சிஸ்டர் வணக்கம். கண்டென்ட் ஏதோ வந்திருக்குது. நாங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. கண்டென்ட் வந்திருக்கா தேவி சிஸ்டர் என்ன வந்திருக்கு? அவங்க ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட்டு கேட்கும் அது சொல்கிறாங்க. அப்படியா? ஜேபி தமிழ் விளாக்ஸ் வாங்க. வணக்கம். வாங்க ஜேபி. ஹாய் சங்கரனானி வணக்கம். நேற்று மாநிலம் அப்ளை பண்ணி வா சூப்பர். நீங்களுமா? தேவி சிஸ்டருக்கும் பாரதிக்கும் அப்ளை பண்ணியிருக்கு. 3000 தாண்டி வந்திருக்கீங்களா இல்லை 4000 தாண்டிக்கிறீங்களா? எதை தாண்டினீங்க சிஸ்டர் சொல்லுங்கள். அண்ணா அண்ணி சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டுட்டோம். வாழ்த்துக்கள். ரைஸ்டு கண்டென்ட். அண்ணா அண்ணி சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். ரைஸ்டு கண்டென்ட் எனக்கு புரியலையே இவங்க சொல்லுறது. இல்லை அது கண்டென்ட் அதாவது சொந்தமாக போட சொல்லி வந்திருக்கு. மாமா எஸ்டர்டே அப்ளை பண்ணிட்டேன். பாரதியும் வாழ்த்துக்கள் மாமா. பாரதியும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேவி சிஸ்டரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. தேவி சிஸ்டர் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ போடுங்க. நல்லா போடுங்க. சூப்பர் மாப்ள சூப்பர். எப்போ மாப்ள ட்ரீட்டு? எப்போ மாமா ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு சென்னைக்கு ஏறிட வேண்டியதான். ட்ரெயினை எடுத்துட்டு வேண்டியதான். அப்ளைன் அதுவே கம்ப்ளீட் ஆகி வந்துடும். நம்ம அப்ளைல டச் பண்ணனாலே போதும், அதுவே அப்ளை ஆகிக்கும். ஏதாவது ஆப்ஷன் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே கேட்காது. ஃபோன் நம்பர் மட்டும் ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஏதோ ஒன்று மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைஸ்டு கண்டென்ட் வேற ஏதாவது வீடியோ போட்டாங்க. ரைஸ்டு கண்டென்ட் தான் வரும். ரைஸ்டு கண்டென்ட்னா என்ன? வேற ஏதாவது போட்டோம்னா நமக்கு சம்மந்தம் இல்லாததை வேற எதையாவது வீடியோ எடுத்து போட்டுட்டா வந்துருமா? ஐயோ எனக்கு அது புரிய மாட்டேங்குது. என்னன்னு மெயில் நமக்கு வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்க. மாமாவுக்கு ஏதோ மெயில் வந்திருக்குதான். வந்திருக்குமா? எனக்கு 1 மந்த் தள்ளி போச்சு. ஓ அப்படி பண்ணிடுவாங்களா? ஓ எனக்கு அதுதான் புரியல என்னன்ட்டு. ஓஹோ ரைஸ்டு கண்டென்ட்னு ஒன்று இருக்குதா? அது வரக்கூடாதா? அப்போ என்ன ரைஸ்டு கண்டென்ட்னா என்ன? வேற ஏதாவது வீடியோ எடுத்து போட்டுட்டீங்களா? வேற எதுலயாவது இருந்து அப்படி இருந்துச்சுன்னா அது ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லிடுவாங்க. அதையே வேற நம்ம அவங்க மற்றவங்க போட்ட வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்டா ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை நான் தொட்டாவா? ஆமா பாப்புக்குட்டி. ஆமா இந்த மிஷின் கொஞ்சம் லைட்டா எடுத்துறீங்க, நமக்கு தெரியாது. தங்கவேல செல்லக்குட்டியோ ஆம்புக்குட்டியே. பொடி அடேங்க வர்றாங்களா? மொட்டை 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 போடுங்க. மொட்டை 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 மொட்டை. கரூர் வீடு இருந்தா டெய்லியும் உங்களை பார்ப்பேன். கரூர்ல வீடு இருந்தா அந்த இப்போ வந்து மானிட்டேஷன் வந்து 1 மாசம் தள்ளி போயிருச்சா மாதிரி எங்களுக்கு. அதனால ஏதாச்சும் மருத்துவ குறிப்பு வச்சு சைல்ட் லைஃப் கண்டென்ட் வந்துருச்சு. மருத்துவ குறிப்பு வச்சு போடக்கூடாதா? நிறைய பேர் நிறைய இது போடுறாங்களே அந்த மாதிரி எடுத்து வச்சு. அப்படி நிறுத்தக்கூடாது. அப்படி வந்ததுன்னா டக்குன்னு எடுக்கக்கூடாது. போயிட்டீங்களா? அப்ப ஏற்கனவே வந்துருச்சாருல்லப்பா. ஃபேஸ் காட்டி லைவ் போடணும். நான்லாம் நிறைய சைலண்ட் லைவ் போடுறேன். ஆனா எதனால அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. வரீங்களா? அந்த பாப்பு வீட்டுக்கு வருமே, அந்த பாப்புவா? இது குட்டி பாப்பு. எல்லா பாப்பாவும் வீட்டுக்கு வரும். இந்த பாப்பாவும் வரும். சவுண்ட் வருது. கழட்டிடுமா? கழட்டிடலாம்.